ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தஷா சமையல். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம தர்மபுரியிலையும் இந்த மிளகாய் வடை ரொம்பவே ஃபேமஸ். நல்ல மொறுமொறுன்னு கமன்னு வாசனையோட நல்ல காரசாரமாக சாயங்கால வேளையில் தர்மபுரியில் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய இந்த மிளகாய் வடை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரே மாவில் 2 விதமாக எப்படி இந்த வடையை போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரெசிபி கண்டிப்பாக ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன ரெசிபி ஃபேமஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிளகாய் வடை செய்கிறதுக்கு ஊற வைக்க வேண்டிய பொருட்கள்: 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, இல்லை அப்படின்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நல்ல காரசாரமான வடைக்கு ஒரு 10 வத்தல் வரைக்கும் எடுத்துப்பாங்க. நாம் இன்றைக்கி ஒரு 5 வத்தல் தான் எடுத்திருக்கோம். ஸ்பைசி நிறைய சேர்ப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால இஞ்சி, பூண்டு விழுது, சோம்பு இது எல்லாமே டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நாம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஓரளவுக்கு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் நிறைய குடிக்காது. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணியாக இருக்கும். இந்த வடை நல்லா தண்ணியாக நல்ல சூடான எண்ணெயில் வாத்து எடுக்கிறது தான். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நேரம் நம்ம கையில் படுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதை அரைச்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு சில சமயம் நமக்கு எண்ணெய் குடிக்க சான்ஸ் இருக்குது. சோடா உப்பு போடுறப்போ நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதே டைமில் எண்ணெய் உரிகிறது கொஞ்சம் கம்மியாக ஆகும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். எண்ணெயோட சூடோட அளவு எப்படி இருக்கணும்னா நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு ஊற்றுனா எந்த அளவில் சூடு இருந்தால் நமக்கு கரெக்டாக வருமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம சென்டரில் மாவை அப்படியே கரண்டியோடு ஊற்றினோம் அப்படின்னா அது ஆப்பம் மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம இதை கீழேருந்து எழுப்பி விடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வெந்ததுக்கப்புறம் தானாகவே இந்த மாதிரி மேலே எழும்பி வந்துடும். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி போட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல மொறுன்னு சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிரும். எண்ணெயோட சூடு ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகணும். கூட்டி குறைச்சி மாற்றி வச்சோம் அப்படின்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, சூப்பராக நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தட் சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஊற்றணும் அப்படின்னா ஃப்ளாட்டான வடையாக நமக்கு கிடைக்கும். அதாவது குழி சட்டியாக இருந்தது அப்படின்னா சுற்றி மாவை ஊற்றிட்டு சென்டரில் அதுக்கப்புறம் கடைசியாக ஊற்றணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வரும். இது 2வது மெத்தட். இதை தட்டு வடைன்னு சொல்லுவாங்க. நம்ம நடுவில் ஊற்றுறது கொஞ்சம் மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றி ஊற்றிட்டு தட்டு வடை மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வடை கிறிஸ்பியாக இருக்கும். இதையும் 2 பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல முறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, அதுவும் மழை காலத்தில் ஒரு டீ காஃபியோடு சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடையை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தர்மபுரிக்காரன் தாங்க அப்படின்றவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மொறு கம காரசாரமான மிளகாய் வடை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரோட பெருமையை வேறு யாருங்க சொல்லுவா, நம்ம தானே சொல்லி ஆகணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.